ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்துட்டு இதை வந்து சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி இருக்குன்னா, சிம்பிள் வந்து பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேவா? வேறு வேறு நம்பர் இருக்கும், உள்ள ரூட்டில் வந்து வேறு நம்பர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஒரே நம்பராக வரும். ஸோ இது ஒரு டைப்பு. சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு சிம்பிள் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கான்செப்ட் படி போகணுன்னா என்ன பண்ணணும்னா, கடைசியில் இருந்தால் போகணும். இப்படி இருந்தால் ரூட் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இப்படி இருந்து போகக்கூடாது. இங்கே பாருங்கள், கடைசியாக என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ரூட்டுக்குள்ளே ப்ளஸ்ஸு, ரூட்டுக்குள்ளே இவர் ப்ளஸ்ஸு பாருங்கள், எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது. ரூட்டுக்குள்ளே வந்து கடைசியில் பாருங்கள் ரூட் 25. ஓகேவா? கடைசியில் எப்பயுமே வந்து ரூட் எடுக்கிற மாதிரி தான் வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ 25 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 5. சரிங்களா? அப்போ எப்படி இருக்கும்? ரூட்டுக்குள்ளே 11 + 5ன்னு இருக்கும். அப்போ கூட்டினா 16, ரூட்டு 16ன்னு வரும். கரெக்டாக? 16 ரூட் எடுத்தால் 4. சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் 4ன்னு மாறிடுவாங்க. அப்போ 21 4 கூட்டினா 25. சரியா? அப்போ 25 ரூட் எடுத்தால் 5. அப்போ 5 31 கூட்டினா 36. சரிங்களா? அப்போ 36 ரூட் எடுத்தால் 6. 43 6 கூட்டினா 49. ரூட் இப்படி வந்து நிற்கும். அப்போ 49 ரூட் எடுத்தால் 7. அப்போ இதுக்கு 7 தான் ஆன்சர். இது கான்செப்ட் படி போடுறது. ஷார்ட்கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், எல்லாமே ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள், ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன இருக்குது? 43 இருக்குது. 43 இருக்கா? ஸோ 43 இந்த இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி பார்க்கும்போது 43 எது ரெண்டுத்துக்கும் நடுவில் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. கரெக்டுங்களா? அப்போ 36க்கும் 49க்கும் நடுவில் தான் யார் வர்றது? 43 வராரு. சரிங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த நம்பரு. ஓகேவா? 43க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாருங்க, 49 தான். கரெக்டுங்களா? 43க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் எது? 49 தான் வரும். அப்போ இது ரூட் எடுத்தால் என்ன வருது? 7. 7 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த இடத்த மைனஸ் இருந்துச்சுன்னா அப்போ 43க்கு முன்னாடி பார்க்கணும். மைனஸ் இருந்தால் முன்னாடி பார்க்கணும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். சரிங்களா? இந்த சம் பாருங்க, 25 ரூட் எடுத்தால் 5. 31 5 கூட்டினா 36, அதை ரூட் எடுத்தால் 6. 43 6 கூட்டினா 49, ரூட் எடுத்தால் 7. 57 7 கூட்டினா 64, ரூட் எடுத்தால் 8. 8 73 கூட்டினா 81, ரூட் எடுத்தால் 9. இதுதான் கான்செப்ட் படி போடுறது. சரிங்களா? ஷார்ட்கட் படி என்ன பண்ணுவோம்? எல்லாமே ப்ளஸ் தானே. 73 இருக்கா? 8 ஸ்கொயர் என்ன வரும்? 64. 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் 73 இருக்குது. சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அடுத்த நம்பர் தான் பார்க்கணும். அப்போ 73க்கு அப்புறம் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எது? 81. அப்போ அதோட ரூட் எது? 9. சரிங்களா? அப்போ இதான் இதுக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள், மைனஸில் வருது ப்ளஸில் வருது, ரெண்டுமே கலந்து கட்டி வருது. மைனஸும் வருது ப்ளஸும் வருது. இப்போ பாருங்கள், கான்செப்ட் படி போகிறதுனா என்ன பண்ணுவோம்? 9 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3. 19ல் 3 போச்சுன்னா 16. கரெக்டா? 16 ரூட் எடுத்தால் 4. 21 4 கூட்டணும், கூட்டினா 25. 25 ரூட் எடுத்தால் 5. 41ல் 5 போச்சுன்னா 36. 36 ரூட் எடுத்தால் 6. இதான் இவருக்கு ஆன்சர். கரெக்டா? ஷார்ட்கட் படி போனோம்னா இங்கே பாருங்கள், 41 பக்கத்தில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. கரெக்டுங்களா? 41 எது எதுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்கள். 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. 7 ஸ்கொயர் வந்து 49. அப்போ இதுக்கு நடுவில் தான் 41 இருக்காரு. சரியா? இந்த இடத்த மைனஸ் இருக்கா? 41 பக்கத்தில் மைனஸ் இருக்கு. அப்போ முன்னாடி நம்பர், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 36. அப்போ அதோட ரூட் வேல்யூ என்னது? 6. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்க, 25 ரூட் எடுத்து 5. ஓகே, 41 5 வந்து மைனஸ் பண்ணால் என்ன வருது? 36. 36 ரூட் எடுத்தால் 6. 43 6 கூட்டினா என்ன வருது? 49 வரும். அப்போ ரூட் எடுத்தால் 7. 71ல் 7 போச்சுன்னா 64. 64 ரூட் எடுத்தால் 8. சரிங்களா? அப்போ 8 தான் இவருக்கு ஆன்சர். சரிங்களா? ஷார்ட்கட் படி பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், 71 இருக்கா? இது எது எதுக்கு நடுவில் இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஓகேவா? 8 ஸ்கொயர் என்ன வரும்? 64. 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81. அப்போ இது நடுவில் தான் 71 இருக்காரு இல்லையா? இந்த இடத்த 71 பக்கத்தில் மைனஸ் வந்துருக்கு. அப்போ முன்னாடி நம்பர் தான் பார்க்கணும். அப்போ 71க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எது? 64. இதோட ரூட் வேல்யூ 8. அப்போ அதான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்களேன்,
இந்த இடத்த வந்து ப்ளஸ் இருக்குது, ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான் வருது. √8 பெருக்கல் √64 இந்த இடத்த பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது கான்செப்ட் படி போடுறேன்னா கான்செப்ட் படி இந்த சம்மை போட்டு ஈஸியாக போயிடலாம். சரிங்களா? அதுவே உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும். அப்போ பாருங்கள், கடைசியாக இருக்கிற வேல்யூக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 64 ரூட் எடுத்தால் 8 8 பெருக்கல்ல இருக்கும். கரெக்டாக? அப்போ 8 8 64ன்னு வரும். ரூட்டுக்குள்ளே இருக்கும். 64 மறுபடியும் ரூட் எடுத்தால் 8ன்னு தான் வரும். அப்போ 8 56 கூட்டலில் இருக்குது. அப்போ கூட்டினா என்ன வருது? 64ன்னு வரும். சரியா? 64 ரூட் எடுத்தால் 8. இது கான்செப்ட் படி உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஷார்ட்கட் படி பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? இது பக்கத்தில் ப்ளஸ் இருக்கா? ஸோ 56 எதுக்கு நடுவில் இருக்கு பாருங்க. 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. 8 ஸ்கொயர் என்ன வரும்? 64. அப்போ 56 ப்ளஸ் 56 ப்ளஸ். அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த நம்பர் ஸ்கொயர் வேல்யூ அது 64. அதோட ரூட்டு 8. இதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ ஷார்ட்கட்டும் இதுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் கான்செப்ட் படியே போட்டுருங்க, அதான் உங்களுக்கு சேஃப். நான் ஒரு எக்ஸாமில் பார்க்கும்போது என்ன வந்துச்சுன்னா, ஷார்ட்கட் வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் எடுத்துகிட்டே வரும்போது இந்த இடத்த வந்து எல்லாமே ப்ளஸ் பண்ணிட்டு வருவோம். ப்ளஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்த இப்போ இந்த 43 இருக்கா, இது கூட என்ன கூட்டுச்சு? 6 கூட்டுச்சு. 6 கூட்டினா 49ன்னு வருதா? ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்த இது எல்லாத்தையும் சுருக்கி 6 வராமல் இதுக்கும் அடுத்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வர ஆன்சர் அது வந்துச்சு. சரிங்களா? 49 வராமல் 64ன்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் வந்து ஒரு சம் எனக்கு டெஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஷார்ட்கட் வந்து அந்த இடத்த ஒர்க் ஆகலை. நான் கான்செப்ட் படி பார்த்து போடும்போது எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இதே ஷார்ட்கட்டில் நான் மட்டும் போட்டு வந்திருந்தேன்னா அது தப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை, சரிங்களா, மேக்ஸ் சால்வ் பண்ணுறேன் ஆனால் கடைசியாக ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது, அப்பயும் டைம் இல்லை, அந்த கான்செப்டே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டு வந்துடுங்க. சரிங்களா? உங்களுக்கு கான்செப்டே தெரியும்னா நீங்கள் கான்செப்ட் படியே போடுங்க, அதான் வந்து பெட்டர். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.